இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையங்களாகட்டும் காவலர்களாகட்டும் இவர்களை தாண்டி இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படி என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன்? இது ஒரு இம்ப்ரெஷன் தாங்க, ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட். அதாவதுங்க இப்படி ஒன்று இருக்கு ஸ்பெஷலா, நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க, பிடிப்பாங்க, அதுக்கு அரசாங்கம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. இப்போ வந்து வரதட்சணைக்கு மற்ற பெண்கள் பிரச்சனைக்கு எல்லாம் தனி காவல் நிலையம் இருக்கும்போது இந்த பெண்களை வந்து சீன்றது, அவங்கள வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்யறது, இதுக்குன்னே தனி அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா நம்ம இது போன்ற குற்றங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பயம், டெட்டரன்ஸ், ஆங்கிலத்தில் டெட்டரன்ஸ், ஒரு பயத்தை இருக்காங்க. எனவே தான் பெண்கள் நிறைய எடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம பொறுப்பில் இருக்கும்போதுங்க டிஎஸ்பி எடுத்தோம், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா 21 டிஎஸ்பி எடுத்ததுல 17 பேர் பெண்கள். அவங்க போட்டி போட்டு எக்ஸாமினேஷன் எழுதி இன்டர்வியூ பண்ணி அந்த போட்டியில வந்து ரொம்ப லீடிங்கா வந்துட்டு இருக்காங்க பெண்கள். ஸோ அவங்க எல்லாம் இதை திறமையா கையாளுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். போதைப் பொருளை பத்தி பேசினாங்க. நம்ம பதவியில் இருக்கும்போது இந்த கஞ்சா வேட்டை 1, கஞ்சா வேட்டை 2, கஞ்சா வேட்டை 3 அப்படி கொண்டு வந்தோம். எதுக்குன்னா கஞ்சா விற்கிறவங்களா பார்த்து அவங்களுடைய சொத்தை பறிமுதல் பண்ணணும், அவங்களை குற்ற தடுப்பு சட்டத்தில் கைது செய்யணும், இந்த போதை பழக்கத்தை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணோம். பெருமளவில் குறைஞ்சது. ஆனால் போதை பழக்கம் என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரனியல், ஆங்கிலத்தில் பெரனியல் சொல்லுவாங்க, அதாவது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஏன்னா போதைக்கு அடிமையான இங்கே வர இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இந்த போதை வேணும்ன்ற மாதிரி இருக்கும், எங்க போனாலும் எப்படியாவது கண்டுபிடிப்பாங்க. இன்னொன்னு, இது ஒரு மறைமுகமா இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான். இப்போ யாருக்கும் ரோட்ல போய் நீங்க வந்து கஞ்சா எங்க விற்கிறாங்கன்னு கேட்டால் யாருக்குமே ஒன்றும் தெரியாது. அது விற்கிறவனுக்கும் தெரியும், வாங்குறவனுக்கும் தெரியும். அது போன்ற வகையில் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ வந்திருக்க அதிகாரிகள் திறமையான அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. மகேஷ்குமார் அகர்வால் அவர் நமக்கு, நான் கமிஷனர், அடிஷனல் கமிஷனர் இருக்கும்போது அவர் டெப்டி கமிஷனர் பூக்கடையில் இருந்தார். ரொம்ப திறமையான, நேர்மையா, ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு இளம் அதிகாரி. அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் எல்லாமே நல்ல சிறந்த அதிகாரிகள். இவர்கள் வந்து போதையை ஒழித்து கட்டுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு, கட்டுப்பாட்டுகளாக வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையங்களாகட்டும் காவலர்களாகட்டும் இவர்களை தாண்டி இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படி என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன்? இது ஒரு இம்ப்ரெஷன் தாங்க, ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட். அதாவதுங்க இப்படி ஒன்று இருக்கு ஸ்பெஷலா, நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க, பிடிப்பாங்க, அதுக்கு அரசாங்கம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. இப்போ வந்து வரதட்சணைக்கு மற்ற பெண்கள் பிரச்சனைக்கு எல்லாம் தனி காவல் நிலையம் இருக்கும்போது இந்த பெண்களை வந்து சீன்றது, அவங்கள வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்யறது, இதுக்குன்னே தனி அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா நம்ம இது போன்ற குற்றங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பயம், டெட்டரன்ஸ், ஆங்கிலத்தில் டெட்டரன்ஸ், ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு மாரல் அவேர்னஸ், நீங்க வந்து 8 கோடி மக்களுக்கு மத்தியில் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு கவர்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு தனி படையை அமைச்சிருக்கிறாங்க, ஒரு ஐஜி லெவல்ல ஒரு அதிகாரி நியமிச்சிருக்கிறாங்க, ஒரு முதலமைச்சர் அவர்களே வந்து திறக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது அது ஒரு கல்ச்சுரல் சேஞ்ச், எப்படிங்க ஒரு கலாச்சார மாற்றம் அது கொண்டதுக்கு ஒரு ஆரம்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் இருக்கக்கூடிய பெண் காவலர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அவங்க வந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஃபிட்டா இருக்கணும். அவங்க வந்து துப்பாக்கி மாதிரி வந்து ஆயுதங்களை கையாளுறதுல திறமையா இருக்கணும். அவங்களுடைய ஸ்ட்ரெங்க், ஸ்டெமினா, தொடர் உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, சிச்சுவேஷன் எப்படி டீல் பண்றது அப்படிங்கறதுல அவங்களுக்கு தொடர் பயிற்சி தாங்க. பயிற்சி இருந்தால் தான் எதையும் பண்ண முடியும். இப்போ இஸ்ரேல் போன்ற ராணுவத்தில் ஆண்களுக்கு இணையா பெண்கள் போராடுறாங்க போர்க்களத்தில். அதே மாதிரி பெண்கள் வந்து ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம், நாலேஜ் ரொம்ப முக்கியம். முதலமைச்சர்கள் சொல்ற மாதிரி சும்மா அப்புறாணி ஒரு தப்பும் பண்ணாதவன், குற்றமே பண்ணாதவனை பிடிச்சு போட்டக்கூடாது. அது சில நாடுகளில் நடக்கும். ஒரு குற்றமும் பண்ணிக்க மாட்டான், அவனை யாராவது புகார் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எந்த விதமான விசாரணையும் இல்லாம, இல்லாட்டி எவிடன்ஸ் இல்லாம ஒரு தவறு செய்யாதவனை பிடிச்சி ஒரு பெரிய குற்றத்தில் சேர்த்து விடக்கூடாது. ஸோ ப்ராப்பர் எவிடன்ஸ் பேஸ்ட் இன்வெஸ்டிகேஷன், காவல்துறையில் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ் பேஸ்ட் இன்வெஸ்டிகேஷன், சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன், ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நம்ம நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒரு கைதுங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றம் இல்லையா? செக்ஷுவல் அஃபென்சஸ்ங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அதுல 1% உண்மை கூட இருக்காது. நேரத்தில் பொய்யா கூட ஒரு சிலர் வந்து மாட்டி விடணுங்கிறதுக்காக உறவினர்களே செட்டப் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படிங்கிற போது 100% புலன் விசாரணை செய்து இந்த நபர் தவறு செய்திருக்கிறாரா என்பதை கண்டுபிடித்து அந்த ஆதாரங்களோடு தான் ப்ரொஃபஷனல் போலீஸ் வே, ஒரு தொழில் ரீதியான காவல்துறை மாதிரி அவங்க செயல்படணும். தேங்க்யூ.